இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள் அவர் ஒரு ஹிந்து விரோதி, உடனடியாக பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சங்கிகள் சிஜிஐக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது இந்தியா முழுக்க அல்ல, சர்வதேச செய்தியாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் பாஜக ஆதரவாளர்கள், சங்கிகள், இந்துத்துவ அமைப்பினர் இதை புதுதில்லியில் போராட்டமாக முன்னெடுக்கவில்லை, அமெரிக்காவில் போராடி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. அதற்காக பாஜக RSS தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்களுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறார்கள்ங்கிற கேள்வி வந்திருக்கிறது. அப்படி என்ன பேசிவிட்டார் சிஜிஐ B.R. கவாய்? அவர் சொன்னதில் என்ன இருக்கிறது? எதற்காக குறிவைக்கப்படுகிறார்? இந்தியாவின் இரண்டாவது தலித் தலைமை நீதிபதியும் முதல் பௌத்த தலைமை நீதிபதியுமான சிஜிஐ பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிற கேள்வி அவருடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்கடலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டமா, கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சர்க்கிளுக்குள்ளேயே கூட சங்கிகள் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. இந்தியா டுடேல ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஹிந்து குரூப் டேக்ஸ் சிஜிஐஸ் லார்ட் விஷ்ணு ரிமார்க்ஸ் டு டைம்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், டைம்ஸ் ஸ்கொயர் பகுதியில் போராட்டத்துக்கு போயிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த காலத்தில் மோடியினுடைய வருகை அப்படின்னு நினைக்கிறேன், அவர் ஏதோ ஒரு இதுக்கு போகும்போது அவருடைய வருகைக்கு எதிராகவும் இது பண்ணப்பட்டது. இந்த குஜராத் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான குஜராத் இனப்படுகொலை 2005 நிகழ்த்தப்பட்டது இருக்கு இல்லையா, அதற்கு எதிரான பதாகைகளோடு அங்கே சில விஷயங்கள் எல்லாம் அங்கே லோக்கல் எம்பிஸ் உட்பட அதில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு பிக்சர் ஸ்க்ரீனிங், டாக்குமெண்ட்ரி ஸ்க்ரீனிங் எல்லாம் நடந்துச்சுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே இடத்துல இப்போ நாங்கள், அதாவது இந்த அரசியல் கட்சியெல்லாம் செய்வாங்கல்ல, நீங்கள் போராட்டம் பண்ண அதே இடத்துல நாங்கள் கூட்டம் போட்டு நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏட்டிக்கு போட்டியாக செய்கிற மாதிரி இதுவா அப்படின்னா இது அதை விட சீரியஸ் ஆனதுன்னு பார்க்கணும். அப்போ நியூயார்க்கினுடைய டைம்ஸ் ஸ்கொயரில் போய் என்ன போராடுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து டயாஸ்போரா, இங்கிருந்து புலம்பெயர்ந்து போய் அங்கே வசிக்கக்கூடிய ஹிந்து மக்கள் அப்படின்னு அவங்க வந்து அமைப்பாக திரண்டிருக்கிறாங்க. B.R. கவாய்க்கு எதிராக அவர்கள் இப்போது போராடுகிறார்கள். கவாய் அவர்கள் கஜுராஹோ ஜவாரி கோவில் குறித்த வழக்கில் அவர் சொன்ன விஷயத்திற்காக இப்போது இந்த எதிர்ப்பு அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. அதாவது மத உணர்வுகளை புண்படுத்தி விட்டார். அந்த போஸ்டரை நீங்கள் பாருங்கள், ஷேர் ஆகிருக்கு டைம்ஸ் ஸ்கொயரில். ஆன்டி ஹிந்து பை காட் கவாய் மஸ்ட் அப்பாலஜைஸ் அண்ட் ரிசைன் நவ். இந்து விரோத நிலைப்பாடுகளை கொண்டவராக இருக்கும் கவாய் உடனடியாக மன்னிப்பு கேட்டுவிட்டு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ப்ரே டு லார்ட் விஷ்ணு, டாப் கோர்ட் மார்க்ஸ் பிளே டு ரெஸ்டோர் beheaded மூர்த்தி. அது நடத்தக்கூடியது யாருன்னா stophindugenocide.org/கவாய் அப்படின்ட்டு அவர்கள் போட்டுக்கிறாங்க. கவாய் அவர்களுடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கு. அதில் ரத்தம் தோய்ந்த ஒரு கையோட அந்த புகைப்படத்துக்கு பக்கத்தில் அது எதிரான வன்முறைக்கு நிறுத்த சொல்லியான குறியீடு அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ இது எங்கெங்க சொன்னார் அவர்? அப்படி என்னங்க சொல்லிட்டார் அப்படின்னா, முதல்ல இந்த மனுவை நீங்கள் என்னன்னு பார்க்கணும். ஒரு மனு வருது, அந்த மனுவில் ஒரு கருத்து சொல்கிறார், அவர் இந்து விரோதின்னு இவங்க டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் குதிக்கிறாங்க. என்ன மனு வருது அப்படின்னா, முகலாயர்கள், அதாவது பாபர் அக்பர் அதுக்கு முன்னாடி படையெடுத்து வந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த முகலாயர்கள் படையெடுத்து வந்தபோது கஜுராஹோவில் இருக்கக்கூடிய கோவில்களை தாக்கினார்கள். அன்றைக்கு இருந்த விஷ்ணு சிலையினுடைய தலை வந்து சேதப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த தலையை நீங்கள் இப்போ வச்சு கொடுக்கணும்னு 700-800 வருஷம் கழித்து உச்சநீதிமன்றத்தில் போய் மனு போட்டால் ஒரு நீதிமன்றம் என்ன செய்ய முடியுங்கிறது இருக்குது. அதில் அவர் இதெல்லாம் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்டயே திரும்ப உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, இதில் கோர்ட்டு பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. அந்த இடம் இன்றைக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீங்கள் அவங்கக்கிட்ட தான் போகணும். இது நீதிமன்றம் உத்தரவிட்டு நாள் குறித்து இதில் செய்யலாம் சொல்லக்கூடிய வேலை இல்லை என்னட்டு மேலே சொல்லக்கூடியது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் அதே கடவுள்கிட்டே வேண்டிக்கோங்க அப்படின்னு விஷ்ணுவிட்டே வேண்டிக்கோங்க. நீதிமன்றம் இதில் தலையிட வழி இல்லை, அதனால் நீங்கள் இங்கே வந்தது தேவையற்றது அப்படிங்கிற கருத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. உடனே போய் கடவுள்கிட்டே வேண்டிக்கோ, எல்லாம் நடந்துக்கும் அப்படின்னு அவர் விஷ்ணுவை தான் குறித்து அவமானப்படுத்திட்டாருங்கிற கட்டமைப்பு கொண்டு வரப்படுகிறது. இந்த இடம் தான் நம்ம கவனமாக அடிக்கோடிடணும். எதற்காக கவாய் குறி வைக்கப்படுகிறார்? பாஜகவினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய மண்டல் கமண்டல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா. கமண்டலம்ங்கிறது அந்த இடத்துல இந்துத்துவாவினுடைய பாலிடிக்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். மண்டல்ங்கிறது இந்த பக்கம் சமூக நீதிக்காக மண்டல் கமிஷன், அதற்கு பிறகு VP சிங் இதை அமல்படுத்தினார். அதற்காக அவருடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு வேறு காரணத்தை சொல்லி கவிக்கிற லெவலுக்கு போச்சு. அதற்கு முன்பாக அதை கொண்டு வந்து அமல்படுத்திய, பீகாரில் அமல்படுத்திய கர்பூரி தாக்கூரின் மீது இவர்கள் என்னென்ன பண்ணாங்கிறதால நமக்கு தெரியும்.
பிஆர் கவாய் அவர்கள் வந்த பிறகு அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு ஒரு வேலை பண்ணார். அது மிகப்பெரிய அளவுக்கு அது வரவேற்பையும் பெற்றது, எதிர்ப்பையும் பெற்றது. உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கிளரிக்கல் ஜாப்ல இருந்து பல விஷயங்கள் அலுவலக பணியாளர்களுக்கு வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே இன்டர்வியூ வச்சு இல்லை அதுக்கான கால் ஃபார் பண்ணி எடுப்பாங்க. அப்படி பண்ணுறதுல இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு அதை டிக்ளேர் பண்ணி முதல் முறையாக அதுக்கான அப்ளிகேஷன்ஸையும் கொண்டு வந்து ஒரு ஃபில்லிங்கும் நடந்தது. இதை பெருமளவுக்கு அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் பிரதிநிதித்துவம் பேசக்கூடியவர்கள், ரெப்ரசன்டேஷன் பேசுகிறவங்க, எம்பவர்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துல பேசக்கூடியவர்கள் எல்லாம் வரவேற்றார்கள். இன்னொரு தரப்பு, அதாவது இந்த இடபிள்யூஎஸ் சரி, மற்ற ரிசர்வேஷன்லாம் மோசம், மெரிட் விளங்காமல் போயிடும், மெரிட்டுக்கு என்ன தகுதி திறமை இதெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு பேசக்கூடியவர்கள், ஐயோ உச்சநீதிமன்றத்தில் இப்படி எடுப்பீங்களா, இத்தனை வருஷத்தில் யாருமே செஞ்சதில்லை அப்படின்னு கொந்தளிச்சிருந்தாங்க. இது ஒரு சாம்பிள். இப்படியான பல ஜட்மெண்ட்ஸ், புல்டோசருக்கு எதிராக அவர் கொடுத்த ஒரு ரூலிங் ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள் கவனம் பெற தொடங்குகிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அஃப்கோர்ஸ் வக்ஃபுக்கான இடைக்கால உத்தரவு அப்படிங்கிறது அது முழுமையான உத்தரவு கிடையாது. ஒரு பல விஷயங்கள் அதை ஹோல்டு பண்ணியிருக்கு. சில விஷயங்கள் அதனுடைய ரொம்ப கூர்மையாக அவர்கள் கொண்டு வந்த தந்திரமான குயுக்தியான விஷயங்களை அது சரியான முறையில் சொல்யூஷன் கொடுக்கலங்கிறது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். ஆனால் அந்த குறைஞ்சபட்சம் அவர் செஞ்சதுங்கிறதே அவங்க டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க பிஜேபின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ சமீபத்தில் கவாய் அவர்கள்கிட்ட இந்த வழக்கு விசாரணைக்கு போகக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் நைட்டோட நைட்டாக போய் நாளை காலை விசாரணைக்கு வருது, எதிர்த்தரப்பு ஆஜராகி வாதாடிட்டாங்க. நீங்கள் மறுத்து பேசணும். அந்த நேரத்தில் போய் இல்லை நாங்கள் வாதாட முடியாது, 2 ஜட்ஜாக இருக்கீங்க, 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கு மாற்றுங்க, கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு கொடுங்கன்னு அவங்க கேட்டதில் தொடங்கி அப்போ இந்த வழக்கை நான் விசாரிக்கக்கூடாது மத்திய அரசு நினைக்கிறதா, நினச்சா வெளிப்படையாக ஓப்பனாக என்கிட்ட பேசிடலாம், எதுக்காக இப்படியான வேலை பண்ணுறீங்கன்னு அவர் கேட்டதுலேருந்து பல விஷயங்கள். அதுக்கு பிறகு அட்டார்னி ஜெனரல் வேறொரு காரணத்தை சொல்லி நான் ஒரு ஃபாரின் கான்ஃபரன்ஸில் கலந்துக்க போகிறேன், அதனால் வர முடியாது அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க, எதற்காக இந்த நீதிமன்றத்தை அவமானப்படுத்துகிறீர்கள் என்ற வகையில் பிஆர் கவாய் அவர்கள் அதற்கு பிறகு டார்கெட் செய்யப்பட்டாராங்கிற விஷயம் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. இதனோடு சேர்த்து நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சம்பவம் இந்த கஜ்ராஹோ நடந்து ஏறத்தாழ 2-3 மாதம் ஆகிட்டுருக்கோம். அதற்கு பிறகு 2 மாதம் கழிச்சு ஒரு வழக்கறிஞர் அவர் உச்சநீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய பேர் ராகேஷ் கிஷோர்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, காலையில் இதே போல் வெக்கேஷன் முடிஞ்சு இந்த விஜயதசமி, தீபாவளி இதெல்லாம் முடிச்சுட்டு தசரா முடிச்சு வந்ததும் கோர்ட்டுக்கு போயிட்டு ஆஜராகி ஏதோ வழக்கில் ஆஜராகிற மாதிரி போய் கிட்ட போயிட்டு தன்னுடைய காலணியை கழட்டி தலைமை நீதிபதியின் மீது வீச முயற்சி செய்கிறார். அதற்குள் அவை காவலர்கள் பிடித்து விடுகிறார்கள். நீ இந்த நாட்டில் இந்து மதத்தை அசிங்கப்படுத்துவியா, அவமானப்படுத்துவியா அப்படின்னு அவர் கடுமையாக கோஷம் எழுப்பிட்டு கையில் இருந்த ஏதோ பேப்பர் ரோலை தூக்கி அடிக்கிறார். அப்படிங்கிறதோட அது போயிடுச்சு. இதற்கெல்லாம் நாங்கள் அச்சப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு அதுக்கு பிறகு கோர்ட்டினுடைய ப்ரொசீடிங்ஸ் நடக்குது. இப்போ இந்த ராகேஷ் கிஷோரின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அன்றைக்கி கொண்டாடி தீர்த்தார்கள் சமூக வலைதளங்களில். வலதுசாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஹிந்துத்துவா பேசக்கூடிய அன்றைக்கி கொண்டாடி தீர்க்கிறாங்க. கவாய் அவர்களின் மீது மிக கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராகேஷ் கிஷோர் மேலே ஏன் வழக்கு பதிவு செய்யலை அப்படின்னு கேட்டபோது தலைமை நீதிபதி ஒரு இஷ்யூவாக எடுத்துக்காதீங்கன்ட்டாங்க, அதனால் நாங்கள் கேஸே ஃபைல் பண்ணலை என்று ஒரு பதில் வந்தது. அடுத்த கட்டமாக அவரின் மீது நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கணும் என்று வரும்போது அந்த இடத்துல மத்திய அரசு அதற்கு அப்ரூவல் கொடுக்கணும். அட்டர்னி ஜெனரல்கிட்ட போகும்போது அதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஏன்னா தலைமை நீதிபதியே முடிவெடுக்காமல் வச்சுருந்தாங்க. தலைமை நீதிபதியே அதில் அதோட விட்டுறலான்னு சொல்லும்போது எதுக்கு அவர் மேலே எடுக்கணுங்கிற நிலைக்கு போச்சு. அப்போ அவருடைய செய்கையில் நீங்கள் உடன்பாடாக இருந்தனால்தான் மௌனமாக இருந்தீர்களா என்கிற கேள்வியும் அதனோடு சேர்த்து எழுப்பப்பட்டது. பாஜக அது குறித்து எந்த விதமான பதிலும் சொல்ல விரும்பலைங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதனுடைய நீட்சியாக அவர் அடுத்தடுத்து மத்திய அரசு அதனோட வெளிப்படையாக முரண்பட்டது, அவங்க நினைக்காத பல விஷயங்களை அங்கே ஹோல்டு பண்ணுது, இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகி அவர் குறிவைக்கப்படுகிறார். ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு கடைசியாக 15 நாள் இருக்கிற கேப்பில் நீங்கள் அமெரிக்காவில் உங்களுக்கு எதிராக போராட்டம்னு நடத்துகிறீங்க. அந்த அமைப்பு பேரே பாருங்கள், இந்துக்களின் இனப்படுகொலையை நிறுத்த வேண்டுங்கிற பேரில் ஒரு அமைப்பு எங்கெல்லாம் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை அவங்ககிட்ட நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. எந்தெந்த நாடுகளில் எல்லாம் இது நடக்கிறது, அதை நீங்கள் பட்டியலிட முடியுமா, நிகழ்வுகளை
நீங்கள் பட்டியலிட்டீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்க பார்ப்போம். இந்த இடத்துல சாதி ரீதியிலாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறையை நீங்கள் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைன்னு எடுத்துப்பீங்களா? ஏன்னா செய்த வரும் ஜாதி ஆணவம் கொண்ட இந்துக்களாக தானே இருக்கிறார்கள். இந்த கேள்விக்கெல்லாம் அவங்க ஆப்வியஸாக பதில் சொல்ல மாட்டாங்க. இவங்க அமைப்பு எங்கே கட்டியிருக்கிறாங்க? இப்போ யூஎஸில் கட்டிட்டு அங்கே அது தொடர்பான ஆவணங்கள்னு கொண்டு வந்து 15 நாட்களுக்கு முன்பாக அவர் தொடர்ந்து இந்த அரசோடு முரண்படுகிறாருன்னா அரசை நோக்கி அவர் கேள்வி எழுப்புகிறார். கான்ஸ்டியூஷனலி இருக்கக்கூடியதுக்கும் நீங்கள் செய்தது தப்பாக இருக்கேன்னு கேள்வி எழுப்பினா அது அரசோட முரண் கிடையாது. அவர் அவருடைய பணியை செய்கிறார். பணியை செய்ததற்காக குறிவைக்கப்பட்டிருக்கிறாரா பிஆர் கவாய்ங்கிற கேள்வி இருக்குது. அடுத்த 9 நாட்களுக்குள் அவர் ஓய்வு பெற போகிறார். இதற்குள்ளாக அவர் அதிகபட்சம் 2 தீர்ப்புகள் கொடுத்துட்டு போகணும். இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியாக அது இருக்கலாம். ஒன்று, 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்விலான கான்ஸ்டியூஷன் பெஞ்சோட அந்த குடியரசுத் தலைவர் கேட்ட ரெஃபரன்ஸுங்களுக்கான பதில் நம்முடைய தமிழ்நாடு அரசு மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுக்கு எதிராக தொடுத்த வழக்கில் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு விசஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, ஹிஸ் எக்ஸலன்சி கவர்னர், அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் அமர்வு, அவங்க கடந்த ஏப்ரல் மாதம் கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, கவர்னருக்கு 3 மாத காலம் கெடு, அதற்குள்ள அவங்க கிளியர் பண்ணணும். அவங்க அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்கன்னா இவ்வளோ டைம் பீரியடு, அங்கேருந்து ரிட்டர்ன் வருது திரும்ப அசம்பிளிக்கு போதுன்னா இவ்வளோ டைம்குள்ளே அவங்க கையெழுத்து பண்ணணும்னு கால வரையறை ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது. இது சரியா தவறாங்கிறது அதற்கு அப்பீலுக்கு போகாமல் குடியரசுத் தலைவரை வச்சு ஆர்டிகல் 143 மூலமாக நாங்கள் ரெஃபரன்ஸ் கேட்குறோம்னு கேட்டாங்க. இதை அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் உட்கார்ந்து விசாரித்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு என்பது வர இருக்கிறது. எப்படியும் போகலாம். உங்களுக்கு 3:2 மெஜாரிட்டியில் போகலாம், இல்லை யுனானிமஸாக இந்த நீதிபதிகளை இந்த இடத்துல ஏதாச்சும் சொல்லக்கூடிய இடத்துக்கு போகலாம். எப்படி வேண்டுமானாலும் அந்த தீர்ப்புகள் வரலாம். அது எந்த நேரமும் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று. இன்னொன்று, மோடி அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம், ட்ரைபியூனலுக்கான ஆக்டு, அதை இங்கே சென்னையிலிருந்து சேலஞ்ச் பண்ணி போயிருக்கிறாங்க. ஐ திங்க் மெட்ராஸ் பார் அசோசியேஷனே அதை சேலஞ்ச் பண்ணியிருப்பதாக செய்திகள் இருக்குது. ஸோ அவங்க தான் மனுதாரர்களாக இருக்கிறார்கள். மோடி அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம், இந்த ஆணையங்கள், நம்ம தீர்ப்பாயங்கள்னு பல நேரங்களில் சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ ஆணையம் இல்லை தீர்ப்பாயங்கள். இப்போ உதாரணத்துக்கு பசுமை தீர்ப்பாயம்ங்கிறோம். நீங்கள் ஏதாவது சுற்றுச்சூழல் சார்ந்த இஷ்யூ வருதுன்னா அங்கே நீங்கள் அப்பீலுக்கு போய் கேசஸை நடத்த முடியும். அதே போல் கம்பெனி லாக்களுக்கு பெரு நிறுவனங்கள் அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கான இடையில் இருக்கக்கூடிய சண்டை நீங்கள் கம்பெனி லா ட்ரைபியூனலுக்கு போகலாம். அதே போல் அரசு அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய சர்வீசஸில் இப்போ திடீர்னு ஒரு சஸ்பென்ஷன் ஒருத்தர் போடுறாங்க, உரிய காரணங்கள் விளக்கப்படலை, அது வந்து சர்வீஸ் ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் நான் நடந்திருக்கேன், எனக்கு காரணம் சொல்லாமல் பணி நீக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னா அதை எதிர்த்து ஒருவர் போகணுன்னா போகலாம். அதுக்கு தனியாக ட்ரைபியூனல் இருக்குது. இப்படியான ட்ரைபியூனல்களில் யார் யாரை நியமிக்கிறதுங்கிறத மத்திய அரசு தான் பார்த்துக்கிறாங்க. அப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தீர்ப்பாயங்களில் நியமிக்கப்படுகிற நீதிபதிகளுக்கான டென்யூர்ஸ், அவர்களுக்கான பதவிக்காலம், அவர்களுக்கான சம்பளங்கள், இது எல்லாத்தையும் இந்தியா முழுக்க ஒரே மாதிரி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் பல சிக்கல்கள் இருக்குது. அது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்படாத, அதற்கு மாற்றான கான்ட்ரடிக்டிங்கான திருத்தங்களாக இருக்கிறது அமெண்ட்மெண்ட்ஸில். அதை சேலஞ்ச் பண்ணி மெட்ராஸ் பார் அசோசியேஷன் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு அதில் தான் அவர் விசாரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக 2 முறை தாமதப்படுத்தப்பட்டு நேரடியாக தலைமை நீதிபதி அந்த முதல் போட்ட பெட்டிஷனை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு அப்ரப்டாக நிராகரித்தார். அதற்கு பிறகு வழக்கு விசாரணை போச்சு. இது அட்டர்னி ஜெனரல் ஆஜரானதாக செய்தி. ஸோ அட்டர்னி ஜெனரல்னா உங்கள்கிட்ட லாயர்ஸே கிடையாதா அப்படின்னு தலைமை நீதிபதி கேட்டார். அதற்கு பிறகு வாத பிரதிவாதங்கள் முடிந்திருக்கிறது. இந்த 2ல் அவங்க டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு ஒரு பார்வை இருக்குது. எப்படியும் தீர்ப்பு போகலாம். நம்ம இவ்வளவு நடந்த பிறகும் பாஜக அரசு செய்த சில விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு டிமானிட்டைசேஷனில் ஒரே ஒரு டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னம் அவர்களுடையது. 2,500,000 செல்லாது அப்படின்றதுல பல விதமான, அது அரசமைப்பு சட்டத்துக்கே மாற்றானதாக இருக்கிறது. சொல்லப்பட்ட நோக்கத்தோடு அது இல்லை. அதில் ரொம்ப பெரிய மோசமான விஷயங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக அது மாறி இருக்கிறது. அது வந்து பிளாக் மணியை ஒழிக்கிறதுக்கான வழி இல்லைன்னு ஒரு டிசன்டிங் ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் மற்ற 4 பேர் மாற்று ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து அதை அப்ஹெல்டு பண்ணதன் காரணமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுலேயே கூட கவாய் அவர்கள் அவர் மெஜாரிட்டி ஒப்பீனியனோட போகலாம், இல்லை ஒரு மைனாரிட்டி ஒப்பீனியனாகவும் இருக்கலாம். எப்படி ஒரு நம்மளால் சொல்ல முடியாது. யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போதும் பாஜக அவரை டிஸ்டர்ப் பண்ண பார்க்கிறதா, ஜட்ஜ்மெண்ட் அவரை பின் டவுன் பண்ணக்கூடிய அந்த
பீரியடில் அந்த டைமில் அது இருக்கக்கூடாது என்பதற்காக இதை செய்கிறார்களாங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இதனுடைய நீட்சியாக பாஜக RSS டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்கிறதுனுடைய விளைவாக டயஸ்போராவாக அங்கே இருக்கக்கூடியவர்களையும் பேச வைக்கிறார்கள். ஏன்னா அவர் இதை சொல்லி ஏறத்தாழ 3 மாதம் ஆக போகுது. அதற்கு பிறகு காலனி வச்சு சம்பவம் நடந்து அதற்கு பிறகு 1 மாதம் கழிச்சு நீங்கள் செய்கிறீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்பாக அப்படின்னா அவர் குறிவைக்கப்படுவதற்கான நோக்கம் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. பாஜக நீதிபதிகளை ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவர்களுடைய தீர்ப்புகளுக்காக அவர்களை குறித்து அவதூறு பரப்பியிருக்கிறார்கள். சமீபத்தில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக இந்தியா கூட்டணியின் சார்பில் நிறுத்தப்பட்ட ஜஸ்டிஸ் B. சுதர்ஷன் ரெட்டி அவர்களையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லைன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவர் மாவோயிஸ்ட் ஆதரவாளர் என அவர் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாருன்னு எல்லாம் சம்பந்தமில்லாமல் பேசியவர்கள் இப்போது அவர்கள் இப்படி மோசமான ஒரு நிலையும் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு சூழலை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டம் ஏன்னா இதை லீகல் ஃபோரமில் இருக்கிறவங்க எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வரும் நாட்களில் கொஞ்சம் சுவாரஸ்யமானதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையும் தாண்டி CJI அவர்கள் பயணிக்க வேண்டும். இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறதுனுடைய அந்த தனிப்பட்ட செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கொள்ளைன்னு அவர்கள் இதை எதிர்கொண்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்க்க வேண்டியிருக்கு. கூடுதல் அப்டேட்ஸ்க்கு வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். இணைந்தீர்கள் தமிழ் குரலோடு.